சூப்பராக வந்திருக்கு கேக்கு. அக்காவுக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக்கும் இன்னொரு கேக்கும் சர்ப்ரைஸாக அவளுக்காக. காயத்ரியோடைய பர்த்டே பார்க்கலாமா? எங்கள் அக்காவுக்கு இன்னைக்கு நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாமே. அக்காவோட கேக் கட்டிங் செலிப்ரேஷனுக்காக டேபிள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேக் கட் பண்ணிடலாம். பர்த்டேனாலே எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷல் தான். எனக்கு இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். என்னோடய ஃபேமிலி கூட நான் ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணேன். என்னோட தங்கச்சி எனக்கு ஆசையாக கேக் சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருந்தா. ரொம்பவே ஹாப்பி நான். எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட சிஸ்டர், அப்பா, அம்மா எல்லாருமே. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் இதில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு கேக்கு. அக்காவுக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக்கும் இன்னொரு கேக்கும் சர்ப்ரைஸாக அவளுக்காக. சூப்பராக இருக்குது. ரெட் வெல்வெட் கேக் ஒன்று, பட்டர்ஸ்காட்ச் கேக் ஒன்று. ரெடி பண்ணுங்க. போயிட்டு வாங்க. Happy birthday வரவங்க. Happy birthday to you. Happy long life to you. Gayatri, happy birthday. Thank you. சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச கேக் ரெட் வெல்வெட், அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்சா. எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்ல செமையா இருக்கு பார்க்கவே. Thank you செல்ல குட்டீஸ். Thank you மம்மி. Thank you. மூணு பேருக்குமே thank you. Happy birthday to you. Happy birthday to you. Thank you. மேடத்துல எடுத்துருங்க. கேண்டிஸ் எல்லாம் எடுக்கலாம். அப்பா கொடுங்க. சூப்பரா இருக்கு. எப்படி வாங்குனீங்க? அதான் சர்ப்ரைஸ். Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. Gayatri, happy birthday to you. Happy long life to you. May God bless you. Okay, one point. Happy long life to you. May God bless Happy you. birthday. Thank you. Happy birthday, Gayatri. Baba, baba. Daddy. இந்த கேக் பாப்போம். டேஸ்ட். May God bless you. Thank you. அக்கா கேக். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரெண்டு கேக்குமே செமையா இருக்கு. ரெட் வெல்வெட்டும் சூப்பரா இருக்கு, பட்டர்ஸ்காட்சும் சூப்பரா இருக்கு. என்னோட ஃபேவரட் எல்லோ கலர் கேக்கு. அதோட டேஸ்ட் அப்படிதான் செமையா இருக்கும். என்னோட பர்த்டே சூப்பரா போயிருக்கு இன்னைக்கும். அதுவும் ரெண்டு கேக்கு. ஒரு கேக் தான் எப்பயுமே யூஸ்வலா கட் பண்ணுவாங்க. எனக்கு ரெண்டு கேக் வந்து லக்கிலி ரெண்டு கேக் கிடைச்சிருக்கும். சாப்பிடலாமா? ஜில்லுன்னு. எங்க அக்காவோட பர்த்டே இன்னைக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக் கட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு வேற ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. முன்னாடியே ஒரு ப்ரீ பர்த்டே பார்ட்டின்ட்டு செலிப்ரேஷன் ஆல்ரெடி ஒரு நாள் வந்து சிக்கன் 65 பிரியாணி, அதுவுமே நைட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டது ஒன்று ஒரு நாளுக்கு. ஏன்னா ஒரே டைம்லேயே வாங்கிட்டா நம்மளால சாப்பிட முடியாது. இப்போ ரெண்டு கேக்கே வந்து கொஞ்சம் சாப்பிட்டா அதுக்குள்ளே நம்மளுக்கு சாப்பிட்டு இப்போதான் சொல்கிறாங்க கேக் வாங்குறப்ப கேக் ஷாப்பில் 3rd இயர் அவங்களோட ஆனிவர்சரின்றதுனால ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு சொல்லிட்டு எந்த பொருள் வாங்கினாலுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு ஆஃபராக எனக்கு தெரியவே இல்லை. கேக் வாங்க போயிருக்காங்க. ஒரு கேக் வாங்கினா அதே ரேட்டுக்கு இன்னொரு கேக் ஃப்ரீன்னு சொல்லிட்டு பட்டர்ஸ்காட்ச் கேக் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் ரெட் வெல்வெட் தான் காசு கொடுத்து பே பண்ணோம். எனக்கு ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சர்ப்ரைஸாக ஒரு கேக் தானே வாங்குவோம், 2 கேக் வந்துருச்சு. அதுவே ரொம்ப ஹாப்பியாக. அப்பா முன்னாடியே சொல்லியிருந்தான் அந்த ஆஃபரில் போயிட்டு நம்ம வாங்கியிருக்கலாம். இன்னும் ஸ்வீட்டு இந்த 1 வீக்காகவே
அதுக்காக எனக்கு பிடிச்சது எல்லாமே தான் வாங்கி சாப்பிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட பர்த்டே ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. என்னோட ஃபேமிலி கூட எனக்கு வீட்டில் இந்த மாதிரி இருந்தாலே எனக்கு போதும், அதுவே எனக்கு ஹாப்பி தான். சின்ன வயசுல இருக்கிறப்ப தான் நியூ ட்ரெஸ் அதெல்லாம் போடணும் அப்படின்னு தோணும். எப்பயுமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் புது ட்ரெஸ்னா. பட் இந்த டைம் வந்து நியூ ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கல. பிடிச்சது சாப்பிடணும், ஹாப்பியாக வீட்டில் இருக்கணும், பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கோம். சூப்பராக பர்த்டே போகுது. எங்களை மாதிரி யாருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணால் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. God bless you. தேங்க்யூ. ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக போச்சு. அப்படியே பேசலாம் போச்சு. ஃபேமிலியாக 4 பேரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கும் போதே டைமர் செட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த டைமில் இந்த மாதிரி க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் நிறையா கலெக்ட் பண்ணிக்கிட்டா ஃப்யூச்சரில் நம்ம சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக ஹாப்பியாக பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். கேக் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கேக் நானும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பா அம்மா கொஞ்சமாக தான் சாப்பிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்றத பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கேக் சர்ப்ரைஸ் பண்ணதை இப்போ நான் எடிட் பண்ணுறப்போ வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது தான் என்னோட சிஸ்டர் எவ்வளோ ஃபன் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக என்னோட அப்பா அம்மாலாம் எவ்வளோ ஃபன் பண்ணிகிட்டே ரெடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்து இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீட்டுக்குள்ளே என்ன இருக்க சொன்னாங்க. எதுக்குன்னு பார்த்தா கேக் கட் பண்ணுறது தான். இது நார்மலாகவே கேக் ஏதோ கட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். அதுக்காகவே நான் உள்ளே இருக்க சொல்லி ரெடி பண்ணிவிட்டு வர சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா வீட்லேயுமே இது யூஸ்வலாக நடக்கிறது தான். பர்த்டே அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றோன்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிடாம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது. சிம்பிளாக எங்களோட அவுட்ஃபிட் இதுதான் பர்த்டேக்கு. எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் சாரீ நான் போட்டுருக்கேன். என்னோட சிஸ்டர் சுடி, அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் சாரீ, அப்பாவோட ட்ரெஸ் பண்ணி. எங்களோட 4 பேரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய்.